ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் நெக்ஸ்ட் ஆல்ட் காயின்ஸ் வந்து எப்போ அப் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளியராக ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து ரிவர்சல் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஆல்ட் காயின்ஸில் வந்த ரேலி ஃபுல்லாகவே வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இப்போது லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த 1-2 கேண்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன் எடுத்த மாதிரி இருக்கிறதுனால ஆல்ட் காயின்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பம்ப் ரிவர்சல் சிக்னல் வந்து கொடுத்து நிற்கிது. ஆனால் ஆக்சுவலி ஆல்ட் காயின்ஸ் வந்து இன்னும் ரிவர்சல் ஆகலை. ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. இது புல்லிஷாக இருக்கிற வரைக்கும் ஆல்ட் காயின்ஸ் வந்து அப் ஆகாது. சரியா? இதில் என்ன மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது? 2 வேஸ் ஆஃப் ரிவர்சல் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ கிளியராக வந்து இந்த மாதிரி அப் ஆகிட்டுருக்கு. ஒரு டபுள் டாப் மாதிரி டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஒரு டபுள் டாப் எடுத்து ரிவர்சல் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தான் நின்றுட்டுருக்கு இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்சல் ஆகும். அரௌண்ட் ஒரு 56, 55 இந்த லெவல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மாசிவ் ரேலி வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் அப் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ட் காயின் டவுன் ஆக தான் செய்யும். சரியா? இது ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்னென்னா, ஆல்ட் காயின் கிராஷ். ஸோ இது எப்போ நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து சடனாக வந்து இதை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா ஆல்ட் காயின்ஸில் வந்து ஒரு சடன் கிராஷ் வந்து நடக்கலாம். அப்படி நடந்துன்னா அதே மாதிரி சடன் ரிவர்சலும் வந்து ஆகும். சரியா? அப்படி நடந்துன்னா நமக்கு இருக்கிற ஒரே வே ஒரு ஃபைனலாக அமௌண்ட் இருந்து அப்படின்னா அவரேஜ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டைம் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் மார்க்கெட்டை திரும்ப பார்த்து ஒரி பண்ணிக்காமல் ஜஸ்ட் வந்து கண்டுக்காமல் இருந்தாலே போதும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 2 விஷயந்தான். சரியா? சரி, இது வந்து நெகட்டிவ் நியூஸ். அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 2 பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஜனவரி மாதம் எஃப்டிஎக்ஸ் வந்து கிளைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய குளோபல் எக்ஸ்சேஞ்சாக முன்னாடி வந்து இருந்துச்சு. ஒரு சில இஷ்யூஸ்னால டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதில் உள்ள ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து எஃப்டிஎக்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா யூஎஸ்டியாக வந்து கொடுக்க போகிறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இத்தனை வருஷமாக லாக்கான அந்த கிரிப்டோ ட்ரேடர்ஸோட ஃபண்ட் வந்து ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பாக அதில் உள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஃபண்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே சடனாக உள்ளே வரும். அப்படி வரும்போது ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும். சப்போஸ் நீங்கள் எதுவும் எஃப்டிஎக்ஸில் வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் கிளைம் போர்ட்டலுக்குள்ளே போய்க்கோங்க. பிட்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அந்த சைட்டு. ஸோ அதில் என்னதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபண்ட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. அப்படி வரும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ரேலி வரும். ஸோ புல் மார்க்கெட் வந்து ஜனவரி மாதம் நம்ம ஆல்ட் காயின்ஸில் கண்டிப்பாக ஒரு ரேலி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நியூஸ். செகண்ட் நியூஸ், குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஜனவரி 20 வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏற்க போகிறார். சரியா? ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து அந்த டைமில் நமக்கு ஒரு பெரிய ரேலி வந்து அகெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 1 மந்த். ஸோ அந்த மேக்ஸிமம் 1 மந்த் டைமுக்குள்ளாடி நமக்கு வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து ரிவர்சல் ஆக தொடங்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பேனிக் பண்ணி செல் பண்ணுறதோ ஆர் லிவரேஜில் ட்ரேட் எடுக்கிறதோ சொந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும். நமக்கு வந்து 1 மந்த்லேயே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக தொடங்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்க காயின்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் வர தொடங்கிடும். சரியா? ஸோ இந்த 2 பாசிட்டிவ் அப்டேட் வந்து நமக்கு ஜனவரியில் இருக்கிறதுனால ஸோ கரண்ட்டாக நடக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் ஆர் ஷேக் அவுட் ஆர் கிராஷ் எதையுமே பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருந்தாலே போதும். சரியா? ஓகே கைஸ், இதான் இன்னைக்குள்ள அப்டேட். வேறு எதுவும் நம்ம மார்க்கெட்டில் உள்ள அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.